வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருங்கைக்காய் முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் 3 முருங்கைக்காய் நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுன்னு எடுத்திருக்கேன் சைஸு, அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து நான் பொடியாக இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கறி மசால் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சோம்பு கொஞ்சம், பட்டை ஒரு சின்ன துண்டு, லவங்கப்பூ ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கப்பூ, சோம்பு, அது கூடவே இடித்து வச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அப்படியே தொக்கு மாதிரி வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுன்னு எடுத்திருக்கேன் சைஸு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, முருங்கைக்காவை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், கறி மசால், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தொக்கு செய்கிறதுனால தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். பிளேட் போட்டு மூடிடலாம், காய் நல்லா வேகட்டும். முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா தொக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருந்தோம், ஆனாலும் தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வேக வச்சு எடுத்து வச்ச முட்டை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தொக்கு செஞ்சதில் எடுத்து போட்டுக்கலாம். அந்த எண்ணெயோடு அந்த முட்டையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கம்மி தீயில் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.